ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். நம்ம முருகா ரங்கோலி கோலத்தில் இத்தனை நாள் நம்ம கோலம் மட்டும் வந்துட்டு இருந்தது. இனிமேல் விலாக்ஸும் வரும், நம்ம சேனலில் வரும். அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி சண்டேயில் நான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் போய் மட்டன் தான் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். மட்டன் க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி இதை கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். மட்டன் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா பெரிய பெரிய பூண்டாக இருக்குது. இது ஒரு 20 பல்லுக்கு மேலே இருக்கும் பூண்டு. அதுக்கப்புறம் இஞ்சி தேவையான அளவு. அதுக்கப்புறம் கருகாப்பிள், தேங்காய் ஒரு 1/2 மூடி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லி ஒரு கைப்பிடி அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு ஒரு 4-5, காரத்துக்கு தகுந்த வரமிளகா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சாச்சு. வாங்க உனக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லி, வரமிளகா, சோம்பு, கிராம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பில் இதெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் நம்ம ட்ரையாகவே வறுத்தரலாம். ட்ரையாக வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காய பூண்டெல்லாம் ஆயில் ஊற்றி வணக்கிக்கலாம். மல்லி போட்டாச்சு. அடுப்பை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் சூடாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த வரமிளகா போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோம்பு, கிராம்பு இதெல்லாமே போட்டுடலாம். பட்டை, அது கூடயே இந்த சீரகம், மிளகையும் போட்டுடலாம். அதுவும் சேர்த்து வதக்கிடலாம். லாஸ்ட்டாக இந்த கருவேப்பில். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இது நல்லா ட்ரையாகவே இதை நல்லா வறுத்து வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் ஊற்றிடலாம் வெங்காயம் வதக்கறதுக்கு. வெங்காயம் வணங்கவே நம்ம பூண்டை போட்டுடலாம். பூண்டு அது கூட இஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வெங்காய பூண்டெல்லாம் நல்லா வதங்கி நல்லா இறக்கி வச்சாச்சு. இது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மட்டன் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம அடுத்தது கடுகு போட்டலாம். பொரிட்டும். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. அது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டலாம். ஒரு வரமிளகாய் தாளிப்புக்கு கூட கருவேப்பில்.
ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த மட்டன் கழுவி வச்ச மட்டனை நம்ம குக்கரில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது கூட வந்து நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இது வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் வந்து 4 விசில் விட்டாச்சு. மட்டன் நல்லா வெந்துச்சு பாருங்கள். மட்டன் வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. மசாலா ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். ஆட்டின மசால் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிடலாம். மட்டன் வேகட்டும் இது கூட சேர்ந்து. அவ்வளோதான், நம்ம கலக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அது கூட வந்து 1/2 மூடி தேங்காய் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது கொதிச்சுட்ருக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்காயும் அரைச்சி ஊற்றியாச்சு. உன்னை வந்து மட்டன் வந்து மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். மட்டன் குழம்பு வந்து இங்கே இதில் வந்து கொதிச்சிட்ருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு சிக்கன் வந்து சுத்தம் பண்ணி இது வந்து 1 கிலோ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி கிரேவியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து அது கூட நம்ம கடுகு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொரிஞ்சிருச்சு. அது கூட வந்து 2 பல்லேரி வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பில் இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். அது கூட வந்து நம்ம 2 வரமிளகாய் சேர்த்திடலாம். கூடவே அரிஞ்சு வச்ச ஒரு தக்காளி இதையும் நம்ம சேர்த்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அது கூட க்ளீன் பண்ணி வச்சா 1 கிலோ சிக்கன் நம்ம போட்டு வதக்கலாம் வாங்க. இது கூட வந்து நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இது கூடவே வந்து இது வேகவே இது கூட நம்ம வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சிக்கன் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் நம்ம எல்லாம் தேவையான அளவு போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா 4 சூடேற வரைக்கும் கொஞ்சம் 4 தட்டு பெரட்டி நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வேக வச்சு வச்சிடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இது வேகறதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். வேகறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, மட்டனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி. இதை ஒன்று நம்ம இறக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கொதி வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சற வரைக்கும் சிக்கன் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லாவே சிக்கன் வந்து சூப்பராக செமையாக வெந்துருச்சு. பாருங்கள், பார்க்கறக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வெந்துருச்சு நல்லா. இதை வந்து நம்ம மல்லித்தழை கொஞ்சம் போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நாளைக்குள்ள பசங்க செமையாக இருக்குது. காரம் கரெக்டாக இருக்குது. சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம்.